வணக்கம். நம்ம பூமியிலே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சந்தேகமே இல்லாம அது பசிபிக் பெருங்கடல் தான். ஆனா அது நிஜத்துல எவ்வளவு பெரியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு நாம அதோட உண்மையான அளவை தெரிஞ்சுக்கலாம். பசிபிக் பெருங்கடல் எவ்வளவு பெருசு? கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கான பதில் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ரொம்பவே ஆச்சரியமானதும் கூட. வாங்க, இந்த பதில தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்ம பூமிய பாக்குற விதமே மொத்தமா மாறிடும் பாருங்க. அளவ பத்தின நம்ம புரிதலுக்கே இது ஒரு பெரிய சவால். சரி, பசிபிக்கோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆன்டிபோட் சோதனை. ஆன்டிபோட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க பசிபிக் கடல்ல ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து நேரா பூமிக்குள்ள ஒரு குழி தோண்டி பூமியோட மையம் வழியா மறுபக்கம் போனீங்கன்னா எங்க வருவீங்க தெரியுமா? மறுபடியும் பசிபிக் கடலுக்குள்ளதான். அப்ப பாருங்க, ஒரு கடல் எவ்ளோ பெருசா இருந்தா அதுக்குள்ளேயே அதுக்கு எதிர்முனை இருக்க முடியும். அதோட அகலமான இடத்துல இந்தோனேஷியால இருந்து கொலம்பியா வரைக்கும் கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர். அதாவது நம்ம பூமியோட மொத்த சுற்றளவுல பாதி தூரம் இது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நிலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 5 நிலாவை வரிசையா ஒன்னு பக்கத்துல ஒன்னு வச்சா கூட அது பசிபிக்கோட அகலத்தை தொட முடியாது. இன்னும் கொஞ்சம் இடம் மீதி இருக்கும். ஓகே, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த நம்மால ஏன் பூமியில இருந்து நின்னு முழுசா பார்க்க முடியல? இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. காரணம் வேற ஒன்னும் இல்ல, நம்ம பூமியோட வளைவுதான். நீங்க ஒரு பீச்ல நின்னா உங்க கண்ணுக்கு தெரியற தூரம் வெறும் 5 கிலோமீட்டர் தான். சரி, ஒரு பிளைட்ல ரொம்ப உயரமா பறக்குறோம்னு வச்சுக்கிட்டாலும் அப்பவும் நீங்க பாக்குறது பசிபிக்கோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா, நம்ம சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து பார்த்தா கூட விண்வெளி வீரர்களால ஒரே நேரத்துல முழு பசிபிக்கையும் பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு உண்மைன்னா, நீங்க கூகுள் எர்த்ல எவ்வளவுதான் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தாலும் சரி, பசிபிக் பெருங்கடல் தன்னோட வளைவுனால அதுல ஒரு 5% பகுதிய அதுவே மறைச்சிடும். ஒரு விஷயத்த முழுசா பார்க்க முடியாத அளவுக்கு அது பெருசா இருக்கு. சரி, கண்ணால முழுசா பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, அதோட பரப்பளவை வச்சு அதோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கலாமா? வாங்க, ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம பூமியில இருக்கிற எல்லா நிலப்பரப்பையும், அதாவது எல்லா கண்டங்களையும் ஒன்னா சேர்த்தா வர அளவை விட பசிபிக் பெருங்கடலோட பரப்பு அதிகம். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இந்த 7 கண்டங்களையும் தூக்கி அப்படியே பசிபிக் கடலுக்குள்ள போடலாம். இன்னும் இடம் மீதி இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த முழு கிரகத்தையுமே பசிபிக் கடலுக்குள்ள மூழ்கடிச்சிடலாம். அப்படியும் இடம் மிச்சம் இருக்கும். அப்பப்பா, என்ன ஒரு பிரம்மாண்டம்! பசிபிக் பெருங்கடல் வெறும் அகலத்துல மட்டும் பிரம்மாண்டம் இல்ல, அதோட ஆழமும் நம்மள தலை சுற்ற வைக்கும். வாங்க, அதுக்குள்ள ஒரு டைவ் அடிப்போம். நம்ம பூமியிலேயே மிக மிக ஆழமான ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் மரியானா அகழியில இருக்கிற சேலஞ்சர் ஆழம். அதுவும் இந்த பசிபிக் கடலுக்குள்ளதான் இருக்கு. சேலஞ்சர் ஆழம் மட்டுமில்ல, டோங்கா, பிலிப்பைன்ஸ், குரில், கம்சட்கா மாதிரி இன்னும் நிறைய அகழிகள் 10,000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்துல பசிபிக் கடல்ல புதைஞ்சு கிடக்கு. பசிபிக் பெருங்கடல்னா வெறும் தண்ணிதானே நினைச்சிடாதீங்க. அதுக்குள்ள ஒரு நெருப்பு வளையமே இருக்கு. ஆமா, இது ஒரு உயிரோட்டமான, எந்நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தி. சுருக்கமா இதோட வரலாற பார்த்தோம்னா, பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே இது உருவாகிடுச்சு. ஆனா இதுக்கு அமைதியான கடல்னு பேர் வச்சிருந்தாலும் இதுக்குள்ள புவியியல் மாற்றங்கள் எப்போ நடந்துகிட்டே தான் இருக்கு. சில கணக்குகளை பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கிட்டத்தட்ட 25,000 தீவுகள், 75,000 எரிமலைகள். அட, நம்ம உலகத்துல இருக்கிற மொத்த கடல் நீர்ல பாதி இங்கதான் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ பெரிய பசிபிக் பெருங்கடல் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம அட்லாண்டிக் பெருங்கடல் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ இத வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புது. பசிபிக் சுருங்கிக்கிட்டே வந்து அட்லாண்டிக் விரிவடைஞ்சுக்கிட்டே போனா இன்னும் ஒரு மில்லியன் வருஷம் கழிச்சு நம்ம உலக வரைபடம் பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.